நம்ம ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் சீஸ் மசாலா தோசை செய்ய போகிறோம். தக்காளி போட்டுடலாம், கொத்தமல்லி தழை, வெங்காயம், பச்சை மிளகா, கேப்சிகம், உப்பு, மிளகாய்த்தூள், காரத்து மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நம்ம வந்து கையால் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த தோசைக்கு வந்து அந்த மசாலா அந்த போகிறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ சீஸ் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம். இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். இறக்கி வச்ச இந்த தக்காளி இதை போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு முட்டையும் உடச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். போட்டு இப்போ சீஸை வந்து போட்டலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் மிளகுத்தூள் பாருங்கள். இப்போ சீஸ் எக் மசாலா தோசை ரெடி. இப்போ அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல.